ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாரியில் ஃபால்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சாரீ ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓரத்தை தைச்சி முடிச்சிருங்க. அதாவது உள் பக்கம் சாரியோட உள் பக்கம் இருக்குங்களா, அந்த பக்கத்தில் தான் ஃபால்ஸை வந்து தைக்க போகிறோம். ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அந்த மடித்து தைச்சிருக்கோம்ல, மடித்து தைச்சதுலேருந்து ஒரு 10 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறோம். 10 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம வந்து தைக்கவே ஆரம்பிக்கணும் எப்போதுமே. ஸோ அதுக்காக 10 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாரியோட ஃபால்ஸ் எடுத்துக்கிறேன். சாரியோட ஃபால்ஸில் உள்பக்கம் வெளிப்பக்கம் 2ம் இருக்கும். அதாவது அந்த ஓரத்தை வந்து மடித்து உள்ளார தைச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் உள்பக்கம். அந்த பக்கத்தை உள்ளார வச்சுக்கிற மாதிரி, அதாவது சாரிக்கு உள்ளார வந்து அந்த பக்கம் போகணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி அந்த 10 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மார்க் பண்ண இடத்துல வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு எப்போதுமே நம்ம வந்து டபுள் ஸ்டிச் போடுறது மாதிரி 10 இன்ச்சுக்கு மேலே வச்சு தைக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி அந்த சாரியோட ஓரத்துலேயே தைச்சிட்டே வாங்க. அந்த ஓரத்தில் ஜஸ்ட் ஒரு சின்ன கேப் இருந்தால் கூட ஓகே. ஆனால் ஓரத்துலேயே தைச்சிங்கன்னா தான் கரெக்டாக அது ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படியே தைச்சிட்டே வந்து கடைசி எண்டு வரைக்கும் சாரியை தள்ளி தள்ளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு தைங்க. ஃபாஸ்ட்டாக தைக்கிறோன்னு தைச்சிங்க அப்படின்னா இழுத்துக்கிட்டே போயிடும். ஸோ அதனால் மேலே கீழே வந்துடும். அப்புறம் சாரீ வந்து சுருங்கிக்கிட்டே இருந்துடும். ஸோ அதனால் கரெக்டாக பிடிச்சி வச்சு தைங்க. சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டு தைங்க. ஸோ இப்போ நான் தைக்கிற மாதிரியே இழுத்து விட்டு தைச்சிங்க அப்படின்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே தைச்சிட்டே வாங்க. ஸோ எண்டில் வரும்போது இப்போ இந்த வந்து அந்த ஃபால்ஸோட ஹைட் ஃபுல்லுமே முடிஞ்சிருச்சு. எண்டில் வரும்போது ஃபர்ஸ்ட்டு தைச்ச மாதிரியே மடித்து உள்ளார விட்டோம்ல, அதே மாதிரி இப்போவும் மடித்து உள்பக்கம் விட்டுட்டு அந்த இடத்துல ஸ்டிச் போடணும். ஸோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி உள்ளார கொண்டு வந்து நீடியில் வந்து உள்ளார விட்டு நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு அதை அப்படியே திருப்பி இந்த சைடு இருக்கிற சாரீ எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க. சாரீ எல்லாத்தையும் எடுத்துட்டு, அதாவது ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் மேலே கீழே வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து அன்ஈவனாக ஆகிடும். ஸோ அதனால் இழுத்து விட்டு எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த தையலை போடணும். மறுபடியும் அந்த இடத்துல நீடில் உள்ளார விட்டு வச்சுட்டு சாரீ எல்லாத்தையும் பேக் சைட் போட்டுக்கோங்க. பேக் சைட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா தான் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா இழுத்துட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த சாரீ எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து பேக் சைடு விட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ முதல்ல தைச்ச மாதிரியே ஃபுல்லாக கீழே வரைக்கும் கடைசி எண்டு வரைக்கும் நம்ம தைச்சிட்டே வரணும். அப்போவுமே சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சாரியில் சுருக்கம் வச்சிட்டிங்க அப்படின்னா கட்டும்போது சுருக்கம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டு தைங்க. அப்போ தான் வந்து மேலே கீழே வந்து மேல் போர்ஷனும் சரி கீழ் போர்ஷனும் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சுருங்கிடும். ஸோ எந்த துணியும் சுருங்காமல் பார்த்து தைச்சிக்கோங்க. சாரீ ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுல அதுதான் முக்கியம். சுருக்கம் இருக்கக்கூடாது, ஈவனாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி தைச்சிட்டே வாங்க. எண்டில் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது அதே மாதிரி மடித்தது இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு நீடில் நிறுத்தி திருப்பிக்கோங்க. நீடில் அந்த இடத்துல வச்சு ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா உள்ளார போயிடும். இப்போ திருப்பி அப்படியே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு டபுள் ஸ்டிச் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான் ஃபால்ஸ் ஸ்டிச்சிங். ஸோ ஈஸியாக ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி தைச்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.